அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகள் அநேகம். ஆமென். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாக்குத்தத்த வார்த்தையாய் கொடுத்தார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் திறந்த வாசல்களை வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் முன்பாக செல்கின்றார். இந்த நம்பிக்கையோடு கூட அவர் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் எத்தனை பேரோடு கூட நின்று என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் என் வாழ்விலே நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்து
உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்தில் அனுப்பி எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் சுமந்து கொள்ளும்படியாக எங்களுக்காக ரத்தத்தை சிந்தும்படியாக கூட ஆண்டவரே அவரை அர்ப்பணித்தீங்களே, உமக்கு நன்றி ராஜாவே. இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட அப்பா உம்முடைய கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே, உம்மை ஆராதிக்கிற மகனோடும் அவரோடு இணைந்து வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அப்பா கொயரோடு நம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு கூட பேச போகிற தேவதாசனை கூட கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம் அப்பா. மகனை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீர் பேசுவீராக ஆண்டவரே. வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நேரத்துக்கு கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நம்முடைய ரத்த கொட்டைகளை போட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாம் மகிமை எடுத்துக்கொள்ளும்படியா எங்களுக்காக மரித்து உயிர்த்து எங்கள் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பாஸ்ட் நான் ஜெபத்தில் வாட்ச் பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆன் கால் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் காலையிலிருந்து இது வரைக்கும் அற்புதமாய் வழி நடத்தினார். இனிமேல் நம்மை நிச்சயமாய் வழி நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் பாராட்டுகிற கிருபைகளை நினைத்து இருதயத்தின் ஆழத்தில் இந்த பாஸ்டர் சொல்றாரோ இல்லையோ, நீங்களா அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க ஆரம்பிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். ஆமேன். எல்லாவற்றையும் மறந்து எல்லா விதமான உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விட்டு சபைக்கு வருகின்ற போது அப்பா நம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்திலும் கூட அப்பா எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லை, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க எங்களுக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே. ஆனாலும் தயவா எங்கள் மேல் இறங்கினீங்களே, உமக்கு நன்றி என்று நீங்கள் சொல்லுங்க. ஆமேன். இப்போது கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91 எடுத்துக்கொள்வோம். மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 91 செலினா வந்து அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். சங்கீதம் 91. உங்களுக்கு வேதாகம புத்தகம் இல்லை என்றால் எங்களிடத்தில் சொல்லுவீர்கள் என்றால் நம்மக்கிட்ட இருக்குது வேதாகம புத்தகம், இலவசமாக உங்களுக்கு நான் கொடுப்போம். தமிழ் வேதாகமமோ அல்லது ஆங்கில வேதாகம புத்தகமோ. இஃப் யூ நீட் a Bible, please let us know. We will give you free Bible. Amen. Thank you. சங்கீதம் 91 வசனங்கள் 1 முதல் 16 முடிய மாறி மாறி வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரில் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சேர்ந்து வாசிக்கலாம். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமா, உங்களுக்கு எனக்கு உயர்ந்த அடைக்கலம் நம்முடைய பொண்ணோ, நம்முடைய பொருளோ, நம்முடைய வீடோ, நம்முடைய ஆஸ்தியோ இல்லை, தேவனுடைய பிரசன்னம் தான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். ஆபத்துகள், அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான கஷ்டங்கள், இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் கூட உங்களை என்னையும் ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் சட்டைகளின் கீழே மறைத்து பாதுகாக்கிறதோ அதை போல அற்புதமாய் நம்ம 7வது மாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், 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 அல்லேலூயா, ஆமென். அவர் புகழ்ந்து பாடுவது எத்தனை மகிழ்ச்சி. வாங்க ஜேம்ஸ் பிரதர், அல்லேலூயா. வாங்க வாங்க பிரதர், வாங்க வாங்க, அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென், அல்லேலூயா. பிரதர் கூட இணைந்து எல்லாரும் உற்சாகமாய் மகிழ்ச்சியா பாடணும். ஆமென். யாருன்னா கைத்தட்டல முன்னாடி கூப்பிட்டு, சரியா? ஆமா, கைத்தட்டாதவங்களுக்கு ஃபைனு இனிமே. என்ன கிங்ஸ்டன் பேர்? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல உற்சாகமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, ஆமென். நிறைவானவர்கள் ஒருவருமே இல்லை இந்த உலகத்துல. அல்லேலூயா. எல்லாருக்குள்ள ஏதாவது ஒரு விதத்துல ஒரு குறை இருக்கும். ஆமென். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகின்ற போது அந்த நிறைவான பிரசன்னம் நம்மை நிரப்புகின்ற போது குறைவுகள் எல்லாம் உங்களை என்னை விட்டு விலகி போயுமா. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சிரிங்களா கொஞ்சம் சந்தோஷமா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வாங்க கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு துதிக்க மகிமை ஸ்தோத்திரம் உண்டாட்டும். தேவன் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக நான் தேவாதி தேவனுக்கு நன்றி எடுக்கிறேன். சபை போதற்கும் சபையில் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நன்றி எடுக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 5:7 விதமாக சொல்கிறது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்பதாக. இந்த ஆலயத்தை நம்ம கூடி வந்திருக்கிறோம், வந்ததே அவருடைய மிகுந்த கிருபையினால. ஹல்லேலூயா. ஒரு வருடத்தில் பாதி நாட்களை நம்ம கடந்துட்டோம், மீதமான நாட்களை கடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த 7வது மாதத்தில் நம்ம 1வது வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் 6 மாத காலமும் நம்மளை அதிசய அற்புதமாக நம்மளை பாதுகாத்திருக்கிறார். மீதமான நாட்களிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதை நினைத்த பிள்ளைகளாய் தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த புதிய மாதத்திற்காய், இந்த புதிய வாரத்திற்காய், இந்த நல்ல நாளுக்காய் நாம் தேவனை உயர்த்தி நாம் பாடி நாம் துதித்து ஆராதிப்போம். கரங்களை தட்டி என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் ஆமென், முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும்.
உறவுகள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட ஒரு கிருபை தாரும் தேவா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே புது கிருபை தேவை, புதிய பலன் தேவை, புது வல்லமை தேவை. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. Lord, fill each and everyone right now. Amen. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹalleluya ஹalleluya ஆமென். புலம்பல் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா? இல்லை, இந்த உலகம் கூட முடிஞ்சு போகும், இல்லை நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு நாள் முடிந்து போகும். கர்த்தருடைய இரக்கங்கள் ஒரு நாளும் முடிவதில்லை. ஹalleluya. பாருங்க, அவைகள் காலை தோறும் புதியவைகளும் அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய கிருபையினால தான். ஹalleluya. நீங்க மீட்கப்பட்டது, நாம் ரட்சிக்கப்பட்டது, நம் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது, அவருடைய நம்பிக்கையில ஊந்தி இருப்பது எல்லாமே கர்த்தர் தந்த தயவு, அந்த கிருபை. ஹalleluya. எல்லாம் ஆலயத்துக்கு புறம்பா இருந்த ஜனங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளாக வந்து தேவனை பணிந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் பாராட்டின தயவு, இந்த காருண்யம், அந்த இரக்கம் எத்தனை பெரியது பாருங்க. ஹalleluya ஹalleluya. அப்படிப்பட்ட தேவ கிருபையை நம்ம நினைத்து ஆண்டவர் எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறாரு. மனுஷருக்கு அப்படி ஒரு தயவு ஆண்டவர் பாராட்டி இருக்கிறாரு. இல்ல, படைப்பில் தெய்வ தூதர்களை காட்டிலும் நம்ம சற்று குறைவாக படைக்கப்பட்டாலும் அவர் பாராட்டின கிருபை பெரியது. ஹalleluya ஹalleluya. மனுஷருக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த சுத்த கிருபையை, அப்படிப்பட்ட அந்த மகா இரக்கம் உள்ளவரை நினைத்து நம்ம அடுத்த பாடலை நான் பாடி நாம் ஆராதிப்போம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப
ஹalleluya. வேதம் சொல்றது போல அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன். ஹalleluya. அவர் ஆதியில் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இன்று வரை ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய அன்பு ஒரு காலம் மாறுவதில்லை, அவருடைய இரக்கங்கள் மாறுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக நம்முடைய சந்ததிகள் மாறினா கூட அவர் நித்தியமானவர். அவருடைய அன்பு அப்படியே தான் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற அன்பினால தான் தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹalleluya. ரோமர் 5:8 சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று. எத்தனை பெரிதான அன்பு பாருங்க. நீங்களும் நானும் பாவி தான். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் உங்களுக்காக நான் மரிச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற அன்பு வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. தேவனை மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்களும் நானும் கேட்கவில்லை, கேட்காமலே செய்யக்கூடிய தகப்பன். இந்த ரட்சிப்பு அவரால் உண்டானது. ஹalleluya. இல்லை, மனுஷர்கள் ஆண்டவர் நினைச்சிருந்தா அவர் மரிக்காம இருந்தால் நம்முடைய நிலைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எங்க இருந்திருப்போம் பாருங்க. இன்று புறம்பானவர்களாக இருந்திருப்போம். ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக கூட நம்ம இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிக்கும்படி தன் சொந்த ஜீவனை ஆண்டவர் கொடுத்தாராம். வெளியேற பெற்ற அன்பு, பெற்பட்ட வெளியேற பெற்ற அன்பு உள்ள ஆண்டவரை தான் நீங்களும் நானும் இந்த நாளை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான தகப்பனை யாவரும் நம்ம பணிந்து ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து
கனத்திற்கு பாத்திர நீரே மகிமை உடையவர் உம்மை என்று ஒரு முறை கூட நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திர நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் உம்மை என்றும் ஆராதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி 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 ராஜா. இந்த அளவில்லாத ஆண்டவரே கிருபைகளுக்காய் ஆண்டவர், இந்த அளவில்லாத அந்த பிரசனத்திற்காய் நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த சிறிய கூடாரத்தில் ஆண்டவரே உங்களுடைய அளவற்ற ஆளுகைக்காய் ஆண்டவரே, ஆவியானவரே அப்பா உண்மையில் அப்பா நீர் கொடுத்திருக்கிற இந்த அன்பின் ஆவிகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றியில் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்திற்காய் இந்த வரங்களுக்காய் ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா நீ நிரப்புவதற்காய் நன்றி தகப்பனே, நிரப்புவதற்காய் நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீரே நிரந்தரமானவர் ஆண்டவரே, நீரே நித்தியமானவர் ஆண்டவரே. எல்லா கனத்திற்கும் துதிக்கு நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே அப்பா சபையாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் நாங்கள் பணிகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த ரட்சிப்பில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்தத்தில் நாங்கள் இன்னும் விருத்தியோடு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் வலது இடதுபுறமாக சாயும் பொழுது ஆண்டவரே வழி இதுவே என்று சொல்கிற அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்த பிள்ளைகளா எங்களை ஒப்பு கொடுத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் ஒரு விசை கூட தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். உற்சாகமா கறந்துக்கலாமே. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் அமரும்படியாக கேட்கிறேன். என் பிதாவின் வீட்டிற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் ஆலயம் நிரம்பி வழிகிறது குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் உற்சாகமாக கறந்துக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், கர்த்தர் உங்களை என்னை உருவாக்கினதுக்கு ஒரே ஒரு காரணம் படைத்தவரை ஆராதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய சமூகத்திற்கு எப்பொழுதெல்லாம் ஆலயம் இருக்கிறதோ தவறாமல் வந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகின்ற போது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் உங்களுக்கு நன்று தெரியும். இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லவில்லை. உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் அனுப்புகிறோம். ஒவ்வொரு வாரமும் சனி மாலை 5:30 7:30 மணி வரைக்கும் இந்த F2 ஹாலில் தமிழ் ஆராதனை நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரிந்தவர்கள், உடன் வேலை செய்கிற தமிழ் தெரிந்தவர்களுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 3 மணியிலிருந்து 5 மணி வரை மெயின் சபையில் நமக்கு வந்து ஆங்கில ஆராதனை இருக்கிறது. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் நிச்சயமாக வாங்க. அதே மாதிரி உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஆங்கிலம் தெரிந்தவர்களை இன்வைட் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சபைக்கு வருவதற்காக அபுதாபியில் இருக்கிற எல்லா இடத்திலிருந்தும் பஸ் வசதிகள் இருக்கின்றது. உங்களுக்கு பஸ் தேவை என்றால் பிரதர் ஜான் ரஷீதை வந்து நீங்கள் முஸ்தஃபா மற்றும் சாபியா இந்த பக்கம் இருக்கவங்க வந்து ஜானை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிட்டி பக்கம் இருக்கவங்கலாம் நம்ம கேல்வினை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஜேம்ஸ் பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்கள். குமார் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு ஆங்கிலத்தில் பைபிள் ஸ்டடி இருக்குது. அநேகர் பங்கு பெறுறீங்க. தொடர்ந்து அதில் இணைந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் கேட்கிறோம். டாக்டர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் தொடர்ந்து அதை எடுத்து வராங்க. ஸோ இந்த வாரத்தில் ஒரு 45 நிமிடங்கள் ஒரு எக்ஸாம் இருக்கும். நீங்கள் அதில் பங்கு பெற்று மதிப்பெண்கள் எடுங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். தொடர்ந்து அதில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ஸில் வந்து பாஸ்டர் சபையின் மூலமாக நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஒருவேளை
சில பேர் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வேதம் நன்காக தெரியும், ஆமாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் கூட எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு 25-30 வருடமாக யுஏஇயில் வேத வார்த்தையை போதகர் துபாயில் இருக்கின்ற பொழுதும் அபுதாபிக்கு வந்த பொழுதும் அந்த ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்து, ஒரு ஊழியத்தை கொடுத்து, அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார், தேவனுடைய நாமத்தை கட்டுகிறார். எனவே தயவாய் ஒரு 45 மினிட்ஸ் தான் நாங்கள் பாஸ்டர், நாட் ஓவர். முன்ன 1.5 மணி நேரம் இருந்துச்சு, இப்போது அதுக்கு 1 ஹவர், அதில் ஒரு 40 மினிட்ஸ் தான் இருக்கிறார் பாஸ்டர். ஈவன் நீங்கள் கிச்சனில் இருந்து கூட ஆன் பண்ணிட்டு பாருங்கள். ஆமேன். ஜூமில் இருக்குது, நீங்கள் காரில் போகும்போது கூட நீங்கள் கேட்கலாம். கஷ்டத்தோடு சொல்கிறேன், நம்ம சபையிலிருந்து மிகவும் குறைவாக தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ தயவாய் உங்களுடைய பாதங்களை பிடித்து கேட்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வோம். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் முதல் வாரத்தின் 3வது வாரத்தில் நமக்கு இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெறுது. ஒரு எல்லாரும் ஃபாஸ்டிங்கோடு வருவீர்கள் என்றால் கர்த்தர் நான் மேலெடுக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லா காரியங்களும் நாங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் சாட்டர்டே இன்றைக்கு கம்யூனியன், முதல் வாரம் சனிக்கிழமை நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது. 3வது ஞாயிற்றுக்கிழமை இங்கிலீஷில் கம்யூனியன் இருக்குது. ஸோ அவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். புதிதாக இந்த நாளில் யாருன்னா வந்திருப்பீர்கள் என்றால் கரங்களை உயர்த்த முடியாது கேட்குறேன். புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால் ஏன் இல்லைம்மா, பரவாயில்ல, ஏன் இல்லைம்மா, ஆமாம் உற்சாகமாக கறந்துட்டுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடுவர்கள் யாருன்னா இருந்தால் தயவாக உங்களுக்கு கரங்களை உயர்த்த முடியாது கேட்குறேன். சில நேரத்தில் உங்கள் பெயர்கள் விடப்பட்டிருக்கிறது, அநேக நேரங்கள் விடப்பட்டிருக்கிறது. மேபி தெரில, அப்டேட் பண்ணும்போது எதனா மிஸ் ஆச்சுன்னு தெரில. தயவாக நீங்கள் உங்களுடைய பெயர்களை என்னிடத்திலோ அல்லது நம்ம கிஃப்ட்ஸின் இடத்துலையோ கிளாடி இடத்துலையோ கொடுப்பீர்கள் என்றால் அதை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஒருவேளை போதகர் நான் உங்களை ஒவ்வொரு அந்த உங்களுடைய பிறந்த நாட்களிலோ திருமண நாட்களிலோ கூப்பிட்டு ஜெபிக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், மனிதர்கள் எப்போதும் மறந்து போடுறோம். ஆமென். நல்லது சில நேரத்தில். ஆமாம், பாஸ்டர் நம்புவதை விட கர்த்தர் பெரிய பத்திரத்தில் இருப்பது நல்ல பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். இப்போதும் கூட கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக காணிக்கையா? ஓகே, கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொடுக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு காரியம் இது. நான் பல வருடங்களாய் பேசாது இருக்கிறேன். பேசாது இருக்கும்படியாய் நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால் நான் பேச மாட்டேன். ஆனால் சூழ்நிலைகள் நான் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது நீ லைவில் போல நம்முடைய சபை மக்கள், நீங்கள் எல்லாரும் என்னுடைய குடும்பத்தார், குடும்பத்தில் என்ன தேவை என்பதை குடும்ப தலைவன் வேலைக்காரன் கட்டாயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த சபை நடத்துவதற்கு ஒவ்வொரு மாதமும் ஆக்சுவலாக ஜான் பேசுகிறேன்னு சொன்னார் எல்டர்ஸ் மீட்டிங்கில். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிலியூட் கொடுத்துட்றேன். ஆமென். நவீன் ஜானை சொல்கிறேன்னு சொன்னாங்க. கடந்த வாரம் நான் ஊருக்கு 2 வாரம் இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் காணிக்கு கவுண்ட் பண்ணேன். இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. பட் ஐ ஹேவ் டு டெல் யூ, உங்களுக்கு சொல்லணும். காரணம், சபையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது புதிதாக நமக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு காசு வாங்குறாங்க, வாட்டருக்கும் காசு வாங்குறாங்க. ஆமென். கரெக்ட் தானே ஜான்? ஆமாம், வாங்குறாங்க. 6 months சேர்த்து வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய 2 ஆராதனைகளை நடைபெறுவதற்கு குறைந்த பட்சம் 35,000 to 37,000 வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறோம். அல்லேலூயா. ருப்பீஸ் இல்லை, திராம்ஸ். ஆமென். இப்போ உங்களுடைய கரங்களை வைத்திருக்கிற காணிக்கையும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்தினை நடத்துவதற்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது என்பது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சபையை நடத்துவதற்கு ஒவ்வொரு ஹாலுக்கும் நம்ம ஃபீஸ் கட்டுறோம், பாஸ்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணுறோம், ஃபுட்டுக்கு பே பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஹியூஜ் அமௌண்ட் பே பண்ணுறோம். மெயின் சர்ச்சுக்கு ஐ ஸ்டாப் சப்போர்ட்டிங் த மெயின் சர்ச் பாஸ்டர், வெரி சேட்லி. பல வருடங்களாக நம்ம தொடர்ந்து 5,000, 7,000, 6,000 கொடுப்போம். கடந்த 4-5 மாதங்களாக என்னால் கொடுக்க முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நம்மிடத்தில் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஃபேமிலிஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிற பாரு, சர்ச் ஃபுல்லாக இருக்குது. ஆமென். ஆமாம், ஒவ்வொரு குடும்பங்களும் நான் இங்கே தசம கட்டாயம் கொடுங்க, வேதத்தின் பிரகாரமாக கொடுக்க வேண்டும். நான் இது வரைக்கும் அதை பற்றி பேசுனது கிடையாது. ஆனால் நான் எப்பவுமே சொல்லுவேன்,
நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, எப்படி கொடுக்குறீங்களா என்பது தான் முக்கியமானது. How much you are giving is not important. How you are giving is very important. Amen. Hallelujah. ஆமாம், வீட்டுக்கு ரெண்ட் கட்டலைன்னா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் கட் பண்ணிட்டு போயிடுவான். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா ஸ்கூலில் அனுமதிக்க மாட்டான். பஸ் ஃபீஸ் கட்டலைன்னா பஸ்ஸு அனுமதிக்க மாட்டான். ஆமென். மற்றது நான் சொல்ல வரல. ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ எல்லாவற்றையும் நினைத்து ஜெபிங்க. நீங்கள் கொடுக்கிற பணம் கர்த்தருக்கு முன்பாய் உண்மை உத்தமமாய் நாம் செலவு செய்து வருகிறோம். உங்களுக்கு காணிக்கையினுடைய வரவு செலவு வேண்டும் என்றால் நாங்கள் வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து எவ்ரி வீக் வந்து அப்டேட்டடாக இருக்குது. வீ கேன் இங்கே போடலாம். உங்களுக்கு வேண்டும் என்று யாருன்னா கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு போடுறேன். கேட்பவர்கள் மீதி எவ்வளோ இருக்குது நீங்கள் கொடுக்குறதா தான் எனக்கு கேளுங்க. ஆமென். என்னங்க பாஸ்டர்? ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். எனவே உண்மையோடு உத்தமத்தோடு தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து தேவனுக்கு கொடுங்க. ஆமென். சேவிங் நான் அகேன்ஸ்ட் வரல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுலேருந்து யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு சேவ் ஆர் டூ எனி திங். கோல்டுனா வாங்குங்க, நீங்கள் நிலனா வாங்குங்க, எதனா வாங்குங்க. இட் இஸ் ஆல் யுவர் ரைட்ஸ். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நானும் நிச்சயமாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். முதலாவது உங்கள் இருதயத்தை கொடுங்க. எத்தனை பேர் இருதயம் கொடுக்காதங்க உட்காந்து எங்கேயோ யோசித்துனுக்கிறீங்க? ஆமென். ஃபர்ஸ்ட் கிவ் யுவர் ஹார்ட் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவனுக்கு உங்கள் இருதயத்தை கொடுத்துட்டீங்களா இந்த பாஸ்டர் இத்தனை வருடம் பேசாத இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால், ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால், அவர் வந்து வார்த்தையின்படி வாழும்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். ஐ மீன் ஸ்பீக்கிங் ட்ரூத் இன் திஸ் பிளேஸ். அல்லேலூயா. நான் சத்தியத்தை பேசுகிறேன். ஆமென். கொடுக்கிற அநேக குடும்பங்கள் கொடுப்பதை நிறுத்தி விட்டாங்க. வெரி சேட் டு சே. பெயர் எழுதாவிட்டாலும் யார் யார் சபையில் வந்து போடுறீங்கிறது வந்து ஆவியானவர் எனக்கு சொல்கிறார். நான் பொய் சொல்ல விரும்பல. பட் ஐ நோ யார் போடலன்றது எனக்கு தெரியும். ஆமென். நான் இது வந்து குற்றம் சொல்லவோ என்ன பாஸ்ட் இது வரைக்கும் பேசல, இப்போ இப்படி மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஐ ஹாவ் டு டாக். இல்லைன்னா நிர்பந்தமான மனுஷன். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொல்லுங்க. அது பாட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சில காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம சபையில் அவங்க எந்த வேலை செய்கிறாங்க நான் சொல்ல விரும்பலை. they earn very little amount. நான் ஆங்கில சபை பற்றி பேசல, தமிழ் சபையில் பேசுகிறேன். ஐ நோ த சிஸ்டர், ஐ நோ த பிரதர். ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறாங்க. ஒரு மாதம் கூட அவங்க தவறுனது கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்குள் இருப்பதெல்லாம் உங்களுக்குள் இருப்பதெல்லாம் அவர் கொடுக்கிற பிச்சை. ஆமென். அல்லேலூயா. என் தகுதியோ உங்களுடைய தகுதியோ உங்கள் சேலரி நிர்ணயிக்கிறது இல்லை, அவருடைய கிருபை. ஆமென். எனவே நவீன் அப்படி பார்க்குறாரு. கர்த்தருக்கு என்று கொடுங்க, பாஸ்டருக்கு என்று கொடுக்காதீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆமென். இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா give to the Lord Jesus Christ. I am the testimony for that. என்னுடைய சாட்சியை சொல்கிறேன் நான். இது வந்து it is not a motivation preaching here. It is the truth of the word of the Lord Jesus Christ. Amen. சத்தியத்தை நான் பேசுகிறேன். If you have any doubts after the service, come to me, ask me about the questions. I can boldly answer. பாஸ்டர் இருக்காரு. தசம பாகத்தை குறித்தோ காணிக்கை குறித்தோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் தயவாக வந்து பேசுங்க. போத ராஜ்குமார் இருக்கார், அவரிடத்தில் வந்து பேசுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். குறைந்த வருமானத்தில் நான் துபாயில் வந்து ஜாயின் பண்ணேன். கிங்ஸ் ராயல் சர்ச்சில். ஐ டேக் ஒரு 2-3 minutes பாஸ்டர். ஐ நெவர் பிளான்ட். ஆமென். ஆவியானவர் என்னோட பேச முடியும் நான் சொல்கிறேன். ஏன்னா காதுள்ளவர்கள் கேளுங்க. ஆமென். இவர் எதனா பேசுகிறாரு அதெல்லாம் இருக்குது, நீங்கள் போகிறவங்க போங்க. யூ ஹேவ் டு பி ஆன்சரபிள் டு காட். ஆமென். அல்லேலூயா. குறைந்த சேலரியில் நான் ஜாயின் பண்ணேன். தசமபாக கொடுக்க எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா நான் போன சபையில் அது வந்து மாதாந்திர காணிக்கை, அந்த காணிக்கை இந்த காணிக்கை கொடுப்பேன் தவிர இந்த மாதிரி அதிகமாக பேசுறது கிடையாது. எனக்கு தெரியாது. போதகர் தில்குமார் சொன்னதுக்கப்புறம் நான் கற்றுக்கொண்டேன். அப்புறம் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது ஒரு பிரதர் வந்து ஜேக்கப், இப்போ ஞாபகம் இருக்குது, டால் கை, ஒரு முறை வந்து டெஸ்ட் பண்ணி சொன்னார். அவர் சபைக்கு வந்தபோது 200 dirhams தசமபாகம் கொடுத்தாராம். அப்போனா அவருடைய சேலரி வந்து 2000 dirhams. அவர் அந்த நாளில் அவர் சொன்னார், கர்த்தர் எனக்கு 2000 கொடுக்கும்படியாக நான் ஜெபித்தேன். ஆனால் கர்த்தர் வந்து இந்த நாளில் தேவனுக்கு 2000 கொடுக்கும்படியாக நான் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்படின்னா அவர் சேலரி 20,000. 2000லேருந்து 20,000 போயிருக்குது. ஆமென். அப்போது நானும் என் பக்கத்தில் நவீன் ஒருத்தருக்காரு, ஈஸ் இன் UK.
நான் பைபிள் எழுதின ஆண்டவரே, அந்த பிரதர் 2000 ரூபாய் சொல்றாரு, எனக்கு வந்து 4000 ரூபாய் கொடுக்கணும்னு ஆசை. ஆமென். நான் சத்தியத்தை பேசுறேன். ஆவியானவர் கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேபி என் ஃபேமிலிக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் எழுதி வச்சேன் பைபிளை, ஓல்டு பைபிளை எடுத்து நான் காமிக்கிறேன். சாத்தியமே கிடையாது. ஆமென். ஐ எம் நார்மல் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன். 4000 திராம் கொடுப்பதற்கு சாத்தியமே கிடையாது. இஸ் இட் பாசிபிள் பாஸ்டர்? நோ வே. மருத்துவர்களுக்கு கூட அவ்வளவு வந்து சேலரி கிடையாது. அப்படி என்றால் 40,000 சேலரி இருந்தால் தான் 4000 கொடுக்க முடியும். விசுவாசம், நம்பிக்கை, கான்சியஸா எழுதுனேன் நான். ஆனால் நாட்கள் சென்றது, மாதங்கள் சென்றது, வருடங்கள் சென்றது. வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் அவருக்கு 4000 கொடுக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கரந்தட்டி மகிமைப்படுத்துறீங்களா? ஆமென். யாரும் தட்ட மாட்டேன், தட்ட முடியாது. ஏன்னா because you are not sowing to the God's land. கர்த்தர் கண்டு நீங்க கொடுக்கிறது இல்லைங்க. because you are giving your fixed deposit, you are putting it somewhere. ஏன்னா உங்க இஷ்டப்படி செய்றீங்க. தேவனுடைய சபைக்கென்று கொடுக்காததுனால உங்களுக்கு மனம் வராது. அல்லேலூயா. whether you like it you don't like it. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். இனிமே பத்தி நான் பேசவும் மாட்டேன். ஆமென். பேச மாட்டேன். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசி இருப்பார் என்றால் தேவனுக்கு கொடுங்க, எனக்கு கொடுக்காதீங்க. God's grace எனக்கும் என் குடும்பத்திற்கும் கர்த்தர் போஷிக்கிறார். ஆமென். உங்களை நிச்சயமாய் போஷிப்பார். நான் சாட்சியா சொல்றேன். ஆமென். கர்த்தர் இந்த தேசத்தில் என்னை கொண்டு வந்து அந்த சேலரி கிடைப்பதற்கு நான் தகுதியே கிடையாது. as I told you before, தயிருக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கேர்டு தயிர்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் நான். என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்றால் ஒரே ஒரு காரணம். there is only one reason why I obey the word of the Lord Jesus Christ. I practice what I preach. அல்லேலூயா. ஆமா. சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். மினிஸ்ட்ரிக்கு அனுப்புறது, மிஷனரிக்கு அனுப்புறது எல்லாம் அபார்ட் ஃப்ரம் யுவர் டைத் அண்ட் ஆஃபரிங். அல்லேலூயா. ஆமா. நாங்க நிறைய பேர் படிக்க வைக்கிறேன் நானும். ஆமென். லட்சமா கொடுத்து பிஎஸ்சி நர்ஸ் படிக்க வச்சிருக்கிறேன். நிறைய குடும்பங்களை நான் போஷித்து வருகிறேன். நான் என்ன பெருமையா சொல்ல, ஐ வாண்ட் டு ஹம்பிள் மை செல்ஃப். ஏன் சொல்றேனாக்கா, கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தருக்கு என்று கொடுங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் போஷிப்பார். அல்லேலூயா. நான் போதும் நினைக்கிறேன் முதல் வாரத்தில். ஆமென். என்னை தயவா மன்னிச்சுங்க. என்னுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்த வேண்டும் என்று நான் பேசல. ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் டு சே. ஏன்னா நான் காணிக்கை எண்ணும் போது 500 திராம்ஸ், 513 திராம்ஸ், 508 திராம்ஸ். வெரி சாரி டு சே. 150 பேர் இருக்கிறோம். ஒரு சபையினுடைய காணிக்கை 500 திராம்ஸ்னா யோசித்து பாருங்க. ஃபுட்டுக்கு நம்ம 1000+ கொடுக்குறோம் எவ்ரி வீக் ஒரு சபைக்கு. நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. நான் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் கொடுக்குறோம். ஈவன் பேப்டிஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம காசு கொடுக்குறோம். ஆமென். எனவே இட் இஸ் நாட் ஃப்ரீ. பைபிள் சொல்லுது சத்தியத்தை ஃப்ரீயா சொல்லணும். நான் ஃப்ரீயா தான் சொல்லுகிறேன், இவர் ஃப்ரீயா தான் சொல்லுகிறார். அலைன்லேருந்து வந்து சொல்லிட்டு போயினுங்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நான் காசு கேட்கல. இந்த ஹாலுக்கு, பஸ்ஸுக்கு வர எல்லாருக்கும், சாப்பாட்டுக்கு, இந்த எலக்ட்ரிசிட்டி, வாட்டருக்கு, பாஸ்டருக்கு எல்லாத்துக்கும் நம்ம பே பண்ணணும். அப்படி பண்ணலன்னா சபை நடத்த முடியாது. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், இஃப் யூ ஹேவ் எனிதிங், யூ கேன் ரைஸ் அப் அண்ட் ஆஸ்க் மீ ரைட் நவ். உங்களுக்கு எதனா என் இடத்துல கேட்கணும்னா இப்போ கேளுங்க. ப்ளீஸ் டோன்ட் டாக் பிஹைண்ட். என்ன ஜான், என்ன நவீன், பின்னாடி போய் யாரும் அதை பேசாதீங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் வந்தா இப்போ கேளுங்க. ஏன்னா திஸ் இஸ் அவர், நம்முடைய ஹவுஸ், இதுதான் நம்முடைய வீடு. ஆமென். சுரேஷ் அல்லேலூயா. ஆமா. ஆமென். கர்த்தர் கொடுக்கலாமா? ஆமென். ஒரே ஒரு ஆமென் தவிர நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அழைத்தவரே, அழைத்தவரே. ஆமென். ஆமா. யாரையும் நம்பி, என்ன நம்பியோ, பாஸ்டர் நம்பியோ, எந்த எண்டஸ் நம்பியோ, யாருடைய காணிக்கை நம்பி இந்த சபை ரன் ஆகல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு கை தான் மேல போகுது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சபை இது. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. தயவாய் இதை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு என்று கொடுங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. காணிக்கை கொடுக்கின்ற போது நம்முடைய அன்பு தம்பி சாலமோன், எத்தனை பேர் தெரியும் தெரியல, 2 வாரமாக வந்து வாசித்துங்கிறாரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு தமிழ் பாட்டை வந்து வாசிக்க போறாரு. அவர் வாசிக்கின்ற போதே கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். அதுக்கு நான் ஜெபம் பண்றேன். புதுசாக வந்திருக்கீங்க, வந்த வாரத்திலே பாஸ்டர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு. ஐயோ
ஆணிக்கு தான் எல்லாத்திலும் பேசுறாங்க, இங்கேயுமா அப்படி நினைக்காதீங்க. இட் இஸ் நீடட், இட் இஸ் த ட்ரூத். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 7வது மாதத்தில் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாட்களும் திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்கிறேன் தகப்பனே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், பாதைகளை நெய்யாய் பொழி செய்கிற தேவன் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கை அப்பா நீர் மாற்றுங்க தகப்பனே. தேவைகளை சந்திப்பீராக. இப்போது கூட ஆண்டவரே உமக்கென்ற அப்பா நாங்கள் இந்த வார்த்தையின்படி நாங்கள் கொடுக்குறோம்ப்பா. லூக்கா 6:38 பிரகாரமாய், மல்கியா 3:10 பிரகாரமாய் தகப்பனே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் விதைக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. விசனமாய் அல்ல, கடினமாய் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது ராஜாவே. உற்சாகமாய் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. அவர்கள் வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனை கொடுக்க முடியலையே என்று வருத்தப்படுவாங்க அப்பா. ஒருவேளை அவங்களுக்கு கடன் இருக்கலாம், அநேக விதமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஆண்டவரே. கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கொடுக்க முடியல பாஸ்டர் நினைக்கலாம். நீங்க கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவரே. அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க ராஜாவே, மாற்றுங்கப்பா. ஆம் தகப்பனே, அழைத்த ஒரு உண்மையில் ஒரு ஆண்டவரே முடிவு பற்றி எங்களை நடத்துகிற அதற்காக உமக்கு நன்றி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தமிழ் சபையில் சாக்ஸிஃபோன் தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறோம். ஆமென். மகன் வந்து ஹையர் எஜுகேஷன் ட்ரை பண்ணிருக்காரு. நான் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன், வந்திருக்காரு பிரதர் ஜயன் இருக்காருங்களா, அவர்கிட்ட சொன்னேன் நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம், மகனுக்கு யூஏலே கிடைக்கிட்டோம். ஸோ கண்டினியூஸாக வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரியுது. ஸோ கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார்ப்பா. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெற போகிறோம். எல்லோரும்
எழுந்து நிற்போம். பிரதர் வாங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 23. 1 Corinthians chapter 11 verses 23 இருந்து நான் படிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமென். எல்லோரும் கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பாட்டு ஒரு பாடுறோம். அதை தொடர்ந்து பாடி முடித்த பின்பு எல்லோரும் பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனதோடு கூட நாம் இதில் பங்கு பெறுவோம். இதை கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி நாம் செய்வோம். ஆமென். Thank you Jesus. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தர் ரத்தத்தை சிந்தின காரணத்தை மனம் பூரணமாய் எண்ணி, ரத்தத்தை சிந்தின
உங்களுக்கு கிடைக்கலன்னா கரங்களை உயர்த்துவீர்கள் என்றால் நாம் எல்லாரும் கிடைச்சிச்சா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்த தியாகத்தையும் அவர் செய்த நன்மையும் நினைத்துதான் இப்பொழுது நம்முடைய கரங்களிலே அவருடைய சரீரத்தையும் நம்முடைய கரங்களில் அவர் ரத்தத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் நமக்காக தன்னுடைய உடலை அவர் அடிக்கப்படும்படியாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் தன்னுடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். இருதயத்தின் ஆழத்தில் இருந்த தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே எல்லாரும் ஒரு மனதோடு கூட இதை நாம் உட்கொள்வோமா? அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புதிய உடன்படிக்கை என்பது கிருபையினால் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை. எனவேதான் நீங்கள் நானும் இந்த நாளில் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. இந்த பரிசுத்த ரத்தத்தை நமக்கு கொடுத்த, நமக்காக சிந்தின இயேசுவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இதில் நாம் எல்லோரும் ஒன்றாய் பானம் பண்ணுவோமா? யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனம் சொல்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் அமருவோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கும் ஜீவன். ஆமென். உங்களுக்கு எனக்கு அந்த வார்த்தை தான் ஜீவன். ஆமாம், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆராதனைகள், அற்புதங்கள் எல்லாம் உங்களை என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. ஆமென். இந்த வார்த்தை கேட்டு இந்த வார்த்தையின்படி வாழ்கின்ற போதுதான் கர்த்தர் உங்களை என்னையும் நிச்சயமாய் வழி நடத்துவார். எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய போதகர் ராஜகுமார் ஐயா அவரை வரவேற்போம். கரங்களை தட்டி தொடர்ந்து ஒரு நிமிடம் நாம ஜெப நிலையில் இருக்கலாம். நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். மகிமையின் ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர், சாவாமை உள்ளவர், மகத்துவமானவர், சேனைகளின் கர்த்தர், ஒன்றுக்கு உதவாத மனித ஜனங்களாகிய நம்மோடு கூட உறவாடும்படியாக நம்மை நேசித்து நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவரை ஒரு நிமிடம் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கனம் பண்ணுவோம். Let us welcome him. Let us say from our heart, thank you Lord for coming.
ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வந்ததற்காக உமக்கு நன்றி. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு பேசுங்க. Open your heart, open your mouth and talk to him. This is the time that we honestly recognize the presence of God in this place. Sincerely we have to recognize him. எந்த இடத்துல அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோமோ, எந்த இடத்துல அவரை கனப்படுத்துகிறோமோ, அந்த இடத்துல அவருடைய அசைவாடுதல் நிச்சயம், அவருடைய வல்லமை இறங்குவது நிச்சயமான காரியம். அற்புதங்கள் தானாக நடக்கும். ஆண்டவர் வந்தால் போதும், நீர் வந்தால் போதும், குறைவுகள் நிறைவாகும். ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவினால் போதும், அவருடைய தங்க பாதங்கள் நம் மத்தியிலே உலாவினால் போதும், அவருடைய பரிசுத்த கரங்கள் நம்ம மீது தொட்டா போதும், ஒரு வார்த்தை நமக்குள்ளே வந்தால் போதும். ஒரு சின்ன சரணத்தை நான் பாட விரும்புகிறேன். நான் எப்போ பாட்டு பாடினாலும் இட் இஸ் ஃபார் ஹிம் ஐ சிங். Amen. I don't have a good voice, but he loves my voice. Amen. I know, Lord, I love you. I thank you, Father. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைசோலை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைசோலை தேற்றிடுமே. சிலுவை நிழல் சுகமாய் அங்கு தங்கிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. அப்பா, உம்முடைய திருப்பாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நமது அண்டையிலே, நமது சிலுவையின் நிழலில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிங்க. எங்களை உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. யார் யார் எதை தேடி வந்தார்களோ, உம்மை தேடி வந்தவர்களாய் நாங்கள் போக கிருபை தாங்க சாமி. குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே, சுகவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. உம்முடைய திருநாமத்தை நான் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல எந்த இடத்துல என் நாமத்தை உயர்த்துகிறீர்களோ அந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபடியே நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வதிக்கும்படியாக இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பொற்பாதங்களை முத்தமிடுகிற ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே பணிந்து உம்மை வணங்கி உம்மை நமஸ்கரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை தம்முடைய திருப்பாதங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து பேசும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ப்ளீஸ் பி சீட்டட். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாதி வருஷம் ஓடி போச்சு 2026. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆல்ரெடி 6 months have gone. Now already enter into the second half of 2026. What does it mean? We are moving one day, 1 month more closer to the Lord's coming. Amen. And 1 month more closer towards our own end. That's the truth. Running towards. ஒன்றா ஆண்டவர் வந்துடுவார், இல்லாட்டி நம்ம அவரை பார்க்க போயிடுவோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க டைமாக.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஒரு காரியம் சொன்னார், அது கூடவே நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கொடுப்பதை பற்றி சொன்னார். ஒரு மிக முக்கியமான காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் வணங்கும் தெய்வன் இஸ் த கிரேட்டஸ்ட் கிவர். அவர் அவுட் கிவ் பண்ணவே முடியாது. நம்முடைய தகப்பன், பரலோக தகப்பன் நமக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, எனக்காக, உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், இரத்தத்தையே கொடுத்தார். சகல மேன்மையை துறந்து ஏழை மனிதனாக, தரித்திரனாக வந்தாராம். பரிசுத்த ஆவியானவர் பாவிகளாகிய நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய், நம்மை ஆலயமாக கொள்ளும்படியாக அவர் இறங்கி வந்தார். இந்த திரியேக தேவனுக்கு மேலாக நம்மளால் எதையுமே கொடுக்க முடியாது. Whatever we give is a gratitude, attitude of gratitude. That's all giving to the Lord is. ஆதி திருச்சபையிலே தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. There is no 1/10 for New Testament churches. We give whatever the Lord has given. கொடுத்ததெல்லாம் அவருடையது. Second thing why we are giving is, there are two things in the Bible உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி ரெண்டு வசனம் தான் இருக்கு. எது சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று கேளுங்கள் கொடுக்கப்படும், இன்னொன்று கொடுங்கள் கொடுக்கப்படும். ரைட்? மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும். லூக்கா 6:38 கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். If you want to receive, first ask him, then second give him. First of all we have to give ourselves. ஐஸ்வர்யவான் கொண்டாந்து பணப்பெட்டியில் போடுறத ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. 2 காசை கொண்டு வந்தாங்க ஒரு அம்மா, அதை தான் பார்த்தார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். எது இல்லாத போது நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்பது முக்கியம், எது இருக்கிற போது கொடுக்கிறேன் என்பது அல்ல. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இன்னொரு அம்மாவுக்கு அந்த அப்பத்தை சுட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாவு தான் இருக்குது, அது கொடுத்தா முடிஞ்சது, அவ்வளோதான். சாக போகிறாங்க, பிள்ளையும் அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து சாக போகிறாங்க. பட்டினி சாவு. ஆனால் ஆண்டவருக்கு என்று அவருடைய ஊழியக்காரனை கொடுத்த பொழுது பஞ்சம் தீர்ற வரைக்கும் என்ன செய்யலை? மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறைந்து போகவில்லை. பெருகச் செய்கிறவர் என்னுடைய ஆண்டவர், வாழச் செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபை, இம்மட்டுமாய் சாகாமல் பிழைத்திருப்பது அவருடைய கிருபை. அதற்கு என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. whatever we do is nothing. He doesn't need anything from you. He is God. He is the King of Kings. வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. மலைகளிலே ஆயிரமாய் திரிகிற ஆடுகள் என்னுடையவைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்மகிட்ட இருந்து காசு வாங்கி ஆண்டவர் வீடா கட்ட போறாரு? No. It shows the attitude of gratitude and to show who you are. My Father is the giver. I am his child. I will give. பிகாஸ் எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி, ஒரே ஒரு தகுதி தான். அவர் கொடுத்தாரு, அவர் மாதிரி நானும் கொடுப்பேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. யுவர் ஃபாதர் இஸ் த கிரேட்டஸ்ட் கிவர். யூ ஹிஸ் சில்ட்ரன் ஹேஸ் டு பி லைக் ஹிம். ஓகே, காட் இஸ் த ப்ரொவைடர். ஜார்ஜ் முல்லரை பற்றி தெரியும். 200க்கு மேற்பட்ட குழந்தைகளை வைத்து கிட்டத்தட்ட 50 வருடங்களாக ஒரு பைசா அவரோட கையில் கிடையாது. தேவன் அற்புதமாக போஷித்தார். ஜார்ஜ் முல்லரோட ஸ்டோரி நீங்கள் வாசிக்கணும். இஸ் a great man of faith, great man of faith. பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு பிளேட் எடுத்து வச்சுருவாராம். எல்லாத்தையும் உட்கார வச்சு, அரிசி இருக்காது, பருப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. சாப்பாடு எல்லாம் முன்னாடி வச்சுட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆண்டவரே சாப்பாடு கொடுக்குறதுக்காக ஸ்தோத்திரன்ட்டு. வெளியில் வண்டி வந்து நிற்குமா, வந்துட்டு ஏதோ ஒரு வீட்டில் வந்து பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு, ஆட்கள் யாரும் வரல, சாப்பாடு மிச்சமாயிருச்சு, எங்கே கொடுக்குறதுன்னு தெரியல. சொன்னாங்க இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கூட அந்த பிள்ளைகளுக்கு குறைவே வரவில்லையாம். அவர் சாகும்போது 94 years, he died at the ripe age of 94 years. All these years he served the Lord by giving the poor people. God provided. Same George Muller, he has another testimony. 200 முறை பைபிளை படிச்சிருக்கிறாராம். Genesis to Revelation 200 times, and out of 200 times 100 times he read on his knees. முழங்காலில் நின்று பைபிளை வாசித்த, நமக்கு தெரிஞ்ச அந்த ஹிஸ்ட்ரியில் தெரிந்த ஒரு மனிதர். 100 times he read the full Bible on his knees. How many times have you read the Bible? Once?
Twice. If you want to live, read the word of God. If you want to survive, read, reread, repeat the word of God. Live in the word of God. Nothing can shake your life. Word of God is the. நான் இன்னைக்கு உங்களோட பேச போற காரியம் அதுதான். மத்தேயு 4:4 இன்னைக்கு நான் தானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. Every word. To start with, நமக்கு தெரிஞ்ச முதல் வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது என்ன வார்த்தை? வெளிச்சம் உண்டாக கடவது. The great light was formed, the very first word he spoke. முதல் வார்த்தை அவர் பேசினது தான் வெளிச்சம் உண்டாக கடவுது. அதுக்கு முன்னாடி என்ன பேசினார் நமக்கு தெரியாது. பைபிள் எழுதியிருக்கிறது அதுதான். தேவ வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. 4வது நாள் தான் சூரியன் சந்திர நட்சத்திரமெல்லாம் வெளியில் வருது. த கிரேட் லைட் வாஸ் தேர். யார் அவர்? அவர்தான் வெளிச்சம், அவர்தான் வார்த்தையும். பேசினவரும் அவர்தான், பேசப்பட்ட வார்த்தையும் அவர்தான். When you know who the word is, not what the word is, when you know who the word is, your whole perception about Bible will change. வார்த்தையானவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையை வாசிக்கும் பொழுது வார்த்தையை மட்டுமல்ல, வார்த்தையானவரை நாம் அறிந்து கொள்கிறோம். We not only read the word, but we know the word. The word of God. He is the word of God. His name is Jesus Christ. Hallelujah. I'm so happy every time when I say the name of Jesus. I'm so happy. My heart is flowing out of joy. He is our everything. He is our everything. And He is here. He is here in this place. Everywhere. He is with you. He is in you. He is next to you. He sees your tears. நீங்கள் அழுகிறத கண்ணீரை அவர் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களுடைய துயரத்தை, உங்களுடைய வேதனையை அவர் மட்டும்தான் உணரவே முடியும். பக்கத்தில் இருக்கிறவங்க என்னதான் சொன்னாலும் தெரியாது. வலிக்குது அப்படின்னா அந்த வலி மனைவிக்காகட்டும், கணவனுக்காகட்டும், பிள்ளைக்காகட்டும் சொல்லத்தான் தெரியுமே தவிர அந்த வலி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் என் ஆண்டவருக்கு உங்கள் வலிகள் தெரியும், உங்கள் வறுமை தெரியும், கஷ்டம் தெரியும், படுகிற பாடு தெரியும், கடந்து செல்லுகிற பாதை தெரியும். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட மட்டுமல்ல, நமக்குள்ளே வருகிறவர். It's not just walking with us, but He is walking in us and through us. Only one person who can be so close to you is the Word of God, is God. He will be in you, He will be with you, and He will never leave you. And only thing which is expressly seen or heard is the word. நம்ம கேட்கக்கூடிய விதமாக தேவன் நமக்கு பிரத்யட்சமாக வர வேண்டும் என்றால், நம்ம கேட்கக்கூடிய விதமாக அல்லது பார்க்கக்கூடிய விதமாக அல்லது வாசிக்கக்கூடிய விதமாக வருவது அவருடைய வார்த்தை. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருடைய வார்த்தையினாலே சகலமும் உண்டாயிற்று. நமக்கு தெரியும், வானமும் பூமியும் சகலத்தையும் வார்த்தையாலே சிருஷ்டித்தவர். வெளிச்சம் உண்டாக கடவது, ஆகாய விரிவு உண்டாக கடவது, பூமி திரளான மிருகங்களை உண்டாக்க கடவது, மச்சங்கள் சமுத்திரத்தில் பெருக கடவது. இப்படி தான் பேசினார். பேசி பேசி என்ன பண்ணிட்டாரு? உலகத்தையே சிருஷ்டித்தார். அவருடைய வார்த்தையாலே சிருஷ்டித்தார். இந்து மதத்தில் ஒரு காரியம் இருக்கும். ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுவாங்க. பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓம் அப்படிங்கிற சத்தத்தில் தான் என்னாச்சான் உலகம் முழுக்க சிருஷ்டிக்கப்பட்டதான் அவங்க சொல்கிறது. சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. சோஃபார் அதுதான் ஓரளவுக்கு சயின்ஸ் ஒத்துக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. ஒன்றுமே இல்லாத போது என்ன ஆச்சான்? ஒரு சத்தம், பேங். நான் விசுவாசிக்கிறேன் அது வெளிச்சம் உண்டா கடவுது என்று அவர் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவர் பேசிய வார்த்தை. That is the big bang. As a second, the whole earth, whole universe was created by the word of God. Amen. Glory. மத்தேயு 4:4 வாசிங்க சிஸ்டர் மறுபடியுமாக. அவர் பிரதியுத்தரமாக,
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் பிரதியுத்தரமாக இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அவளுக்கு பிரதியுத்தரமாக, அவர் பிலாத்துவுக்கு பிரதியுத்தரமாக இருக்கு. இங்கே அதுக்கு மட்டும் இருக்காது. ஏன் தெரியுமா? இங்கே பேசுனது ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஆள், சாத்தானுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. ஸோ அவன் பிரதியுத்தரமாக சொல்கிறார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வசனம் தான் இந்த வார்த்தை. ஓகே, இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி செய்கிற காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். வாட் த லார்ட் இஸ் டூயிங் பை சென்டிங் ஹிஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையினாலே நடைபெறக்கூடிய காரியங்கள் என்ன, ஏன் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாஸ்டர் சொன்னாங்க நீங்கள் பைபிள் வாசிக்கணும், பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் நீங்கள் நம்ம சபையின் மூலமாக நடத்தப்படுகிற பைபிள் ஸ்டடிக்கு வரீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணியிருக்கிறீங்க? பிரைஸ் காட். ஐயா, நீங்கள் மட்டும்தான் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு, நீங்களும் சிஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவர் நடத்துகிறவர்? மாதிரி சில பேர் சகோதரர்கள் ஆல்ரெடி தே ஆர் ஆல் matured men and women of God. They are already sitting at the feet of the Lord to learn. Okay, it is nothing. It is learning the word of God. Forget about the man who is teaching. Nothing in him. I'm just a vessel. I don't know anything. Literally, I don't know anything. Whatever he tells me, நான் உட்காந்து அவர்கிட்ட படித்ததுலேருந்து அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை நான் சொல்லுவேன். கூட எனக்கு பழைய ஊழியக்காரங்க, எங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், பாஸ்டர் தில்குமார், ரால்ஃப் மெஹனி, பெனிஹின், இந்த மாதிரி மூத்த ஊழியக்காரர்களிடத்து கற்றுக்கொண்ட சில காரியங்களையும் சேர்த்து ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளவுதான். When you want to learn the word of God, when you want to know the word of God, learn his word. அவரை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரை அறிய வேண்டும் என்றால், அவரோடு கூட நீங்கள் வாழ, அவரோடு கூட நடக்க, அவரோடு கூட உறவாட நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. We have done 5 years so far. நம்முடைய சர்ச் ஸ்டார்ட் பண்ணி 2021 வீக் பை வீக் we are conducting this Bible study. அருமையான போதகர், அவருடைய பிள்ளைகள், அவங்களுடைய எல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அருமையாக நடத்துகிறீங்க. யாருக்காக? உங்களை ஒவ்வொருவருக்காக. எப்படி இருக்க வேண்டும்? நீங்களாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே ஃபயராக இருக்கணும். அப்படியே நடந்து போனால் என்ன செய்யணும்? பிசாசுகள் நடுங்கணும். உங்களுடைய வஸ்திரம் தொடும் பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டும். உங்கள் நிழல் படும் பொழுது வியாதியஸ்தர்கள் எழும்பி நடக்க வேண்டும். பிசாசு நீங்கள் 10 மைலுக்கு அந்த பக்கம் வரீங்கன்னு தெரிஞ்சால் ஓடணும். ஐயோ, ஆண்டவருடைய ஊழியக்காரி வரா, ஆண்டவருடைய ஊழியக்காரன் வந்துட்டு இருக்கிறான், நான் இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு. ஏன் இல்லை தெரியுமா? why we are living a defeated life, why we are living a life of failure, because you are not rooted in the word of God. You are not having a close relation with the word of God. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு கூட அவருடைய வார்த்தையை நீங்கள் ஆழமாக தியானித்து, அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. வார்த்தை வாழ்வாக மாற வேண்டும். வெறும் வார்த்தை எழுத்தாக இருந்தால் எழுத்து என்ன செய்கிறது? கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Every word that proceeds out of the mouth of God is life. லூக்கா 4:4 அந்த தேவனுடைய வாயிலிருந்துங்கிற வார்த்தை இருக்காது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும், whether it is a written word, whether it is a spoken word, every word of God man shall live. Hallelujah. அவர் பிழைப்பை பற்றி, நீ பிழைப்பான் என்று சொல்லக்கூடிய சில வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை குறித்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 16:6. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆமென். உங்களுக்கு எனக்கும்
கர்த்தர் முதலாவதாக இடைப்பட்டு சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான். கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு இரத்தத்திலே மரித்து போய் கிடந்த நம்மை, பாவத்திலே மரித்து போய் கிடந்த நம்மை, ஒன்றுக்கும் உதவாமல் உதறி தள்ளப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிழைத்திரு. உன் இரத்தத்திலே கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அவர் நம்மோடு கூட பேசிய வார்த்தை ஒவ்வொருவரோடும், யூ மே நாட் பி நோயிங் தட் அந்த வார்த்தை எப்போ நடந்துச்சுன்ட்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் கடந்து சென்ற காலகட்டத்தில் இரத்தத்தில் கிடக்கிற நம்மை பார்த்து பிழைத்திரு என்றார். அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்கோம். எபேசியர் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம். எபேசியர் 2:1 வச்சிங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அடுத்த வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். மரித்து இரத்தத்திலே கிடந்த நம்மை, அக்கிரமங்களிலே கிடந்த நம்மை, பாவங்களிலே மரித்து போய் கிடந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பிழைத்திரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. பிழைத்திரு என்று சொன்னார். இன்று நான் பிழைத்திருக்கிறேன், இன்று நாம் பிழைத்திருக்கிறோம். நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொன்ன கர்த்தர் அவருடைய வார்த்தை இப்படி தான் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பித்தது இப்படித்தான். பாவங்களினாலே மரித்து போய் கிடந்த நம்மை என்ன செய்தார்? ஆண்டவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படியாக வைத்தார். அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, நாம் பாவத்துக்கு மரித்து தேவனுக்கென்று நீதிக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவதாக நம்முடைய ஆவிக்குரிய உயிர் மீட்சியை தந்தது அந்த வார்த்தை பிழைத்திரு. ரெண்டாவது இன்னொரு வார்த்தை சொல்லுது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இன்னொரு பிழைப்பை பற்றி சொல்லுது. என்ன வசனம் அது? நீதி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாவங்களினால் மரித்த நம்மை உயிர்ப்பித்தார், பிழைக்க வைத்தார். இரண்டாவதாக நமக்கு என்ன செய்தார்? விசுவாசத்தை கொடுத்து விசுவாசத்தினாலே நம்மை பிழைக்க வைக்கிறார். You are living just shall live by faith. Righteous shall live by faith. ஓகே, எபிரேயர் 10:38 ஹகாயிலையும் இதே வசனத்தை திருப்ப எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:38 நீதி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானானால் என் ஆத்துமா அவன் மேலே பிரியமாய் இராது. இந்த விசுவாசம் அடுத்ததாக நம்ம இரத்தத்திலே கிடந்த நம்மை பார்த்து பிழைத்தர் என்று சொன்ன கர்த்தர் விசுவாசத்தினாலே நம்ம என்ன செய்கிறார்? மீண்டுமாக உயிர்ப்பிக்கிறார். எபேசியர் 2:8 வாசிச்சீங்கன்னாக்கா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் பிழைத்திருப்பது, ஆவிக்குரிய வாழ்விலே பிழைத்திருப்பது இந்த விசுவாசத்தினாலே தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த காரியம்தான் நம்ம ஆண்டவரை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் பிழைப்போம் என்று சொல்லி வாக்கு கொடுத்து நம்மை தன்னுடைய பிள்ளைகள் என்று அழைத்தார். You are called as his children by the faith. How you are called as the children of God? By faith. Okay. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னாக்கா, இன்னும் அதே காரியத்தை குறித்து சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம் இவனுக்கு சர்வாங்க சுகத்தை தந்தது. அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம் நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றியதும் அந்த விசுவாசம்தான். அந்த நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம் தான் நமக்கு என்ன செய்தது? சர்வாங்க சுகத்தையும் தருகிறது. இந்த விசுவாசம்தான் நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கும்படியாக செய்கிற விசுவாசம். the first stage of that பிழைத்திரு, இரத்தத்திலே கிடந்த நம்ம என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அடுத்ததாக நம்மை தொடர்ந்து வாழ வைக்க, நம்மை ரட்சிப்புக்குள் வழிநடத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். மை பிரதர், லிவிங் இஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். we think that நான் இருக்கிறேன், நான் பிழைச்சிருக்கிறேன். அப்படி கிடையாது, அதையும் தாண்டி இருக்கு. your living is not just existing. மூச்சு விடுறோம், சாப்பிட்றோம், டாய்லெட் போகிறோம், வரோம், வேலைக்கு கிளம்புறோம், போயிட்டு வரோம். that is only existing. there is something more called living. வாழ்ந்திருப்பது, பிழைத்திருப்பது என்பது அதையும் தாண்டிய ஒரு உன்னத அனுபவம். யாருக்குள் பிழைத்திருப்பது, யாரை பற்றின விசுவாசத்தினாலே பிழைத்திருப்பது, அதுதான் ஆக்சுவலான பிழைப்பு. அதுதான் லிவிங். ஐ லிவ் பை தி ஃபெய்த் ஆஃப் த சன் ஆஃப் காட். ஓகே, நம்மை உயிர்ப்பித்தது அவருடைய வார்த்தை. நம்மை தொடர்ந்து பிழைக்க வைத்து கொண்டிருக்கிறது அவர் தந்த விசுவாசத்தின் வார்த்தை, அவர் மேலுள்ள விசுவாசம். மூன்றாவதாக, இந்த பிழைப்பு எதற்காக நம்ம கொடுத்துருக்கிறார் தெரியுமா? சங்கீதம் 118:17 வாசிங்க. சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். மூன்றாவதாக, நாம் எதற்காக நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக. To proclaim the glorious deeds of God, we are living and he has kept us living. Hallelujah. ஏசாயா 43:21 பதமாக சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்ன செய்வார்கள்? என்னை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே எழுதியிருக்கு, என் துதியை சொல்லி வருவார்கள். You and me are called to proclaim the praises of the one who called you. My brother, my sister. அதுக்காக தான் நமக்கு இந்த லிவிங் கொடுத்துருக்கிறார். சரியா? எபேசியர் 2:12 விதமாக சொல்லுகிறது, சபை நடுவிலே நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை குறித்து, எபிரேயர் 2:12, உம்முடைய நாமத்தை குறித்து நான் சங்கீதம் பாடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு உதாரணம் நான் வாசித்தோம்னா, ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியா ராஜாவை குறித்து. அந்த ராஜா என்ன செய்கிறான்? உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இல்லையா? அவன் சாவுக்கு ஏதுவாக இருந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறார். 15 வருடத்தை கூட்டி கொடுத்த பொழுது அவன் எழுதுகிறான். ஏசாயா 38:15 20 வரைக்கும் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹிஸ் ரிட்டர்னிங் லைஃப். அவனுக்கு மீண்டுமாக கிடைத்த அந்த வாழ்க்கையை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? வாட் கேன் ஐ சே ஃபார் த லைஃப் தட் ஹி ஹஸ் கிவன் டு மீ? வாட் கேன் ஐ சே? அவர் எனக்கு வாக்கு அருளினார். அவர் எனக்கு சொன்னார், நீ பிழைத்திருப்பாய் என்று சொன்னார், நீ வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னார். நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த பிரகாரமாகவே செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நான் நடந்து கொள்ளுவேன். 20 கடைசி வசனத்தில் நான் என்ன செய்வேன்? அதற்கு பிறகு நான் என்னுடைய கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் என் ஜீவ நாளெல்லாம், நான் வாழுகிற நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், கிட்டத்தட்ட அவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் அவர் என்னைக்கு சாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். 15 வருஷம் தான் அப்படின்ட்டு. ஸோ the 15 years is going to be counting the days. யாருக்காவது நமக்கு யோசிச்சு பாருங்கள், நம்ம எக்ஸ்பைரி டேட்டு இதிலெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி டேட் ஆஃப் எக்ஸ்பைரி தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்? அவருக்கு நடந்துச்சு, அவருக்கு தெரியும். எசேக்கியாவுக்கு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு பைபிளில் ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இயேசுவுக்கு தெரியும் அவர் எங்கே போக போகிறாரு, எங்கே சாக போகிறாரு, எப்படி அப்படின்னு தெரியும். அடுத்ததாக இவருக்கு மட்டும்தான் தெரியும். எக்ஸாக்ட்லி 15 years முடியும் போது என்ன ஆகும்? காத்து போயிடும். அவர் சொல்கிறார், என் ஜீவனாலெல்லாம் நான் வாழப்போகிற இந்த கடந்து வரப்போகிற 15 வருடங்களிலே கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாருங்க. கர்த்தர் நமக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த நாளை காணாமல் கடந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வர்ற வழியில் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில் ஒரு நாள் என்னால் எழுந்து நிற்க முடியுமா என்று கதறிக்கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. மருத்துவத்துறையில் நீங்கள் பார்க்கும் பொழுது பேச முடியாமல், சுவாசிக்க முடியாமல், ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாமல் டயாலிசிஸ் பண்ணி டியூபை போட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே, நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்திலிருந்து என் ஆண்டவருக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? எனக்கு சத்தத்தை கொடுத்திருக்கிறார், நான் அவரை குறித்து பாடப்போகிறேன். அவர் எனக்கு காலை கொடுத்திருக்கிறார், அவருக்காக நான் ஓடப் போகிறேன். அவர் எனக்கு கையை கொடுத்திருக்கிறார், அவருக்காக நான் பணி செய்ய போகிறேன். இப்படித்தான் என் ஜீவனாலெல்லாம் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் கீத வாத்தியங்களை வாசித்து
பாடுவோம் என்று எழுதி வைத்தான். So next is why we are living? Because to proclaim the praises of the Lord who called. நான்காவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் 4வது வசனம் சொல்லி முடிக்கிறேன். வியாதியிலிருந்து மரணத்திலிருந்து நம்மை பிழைக்க வைக்கிறார். ஓகே, வியாதியில் இருக்கிற பொழுது ஆண்டவரை தேடி வந்தவங்களை எல்லாத்துக்கும் என்ன பண்ணார்? சில பேர்த்துக்கு தொட்டார், சில பேர்த்துக்கு துப்புனார், சில பேர்த்துக்கு மண்ணை வாரி பூசினார், சேர்த்து அள்ளி கண்ணில் போட்டார், இன்னும் சில பேர்த்துக்கு வார்த்தையை அனுப்பினார். நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தேடி நீங்கள் என்ன காரணத்துக்காக, மரித்து போன எந்த சூழ்நிலைக்காக வந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ போகலாம், உன் சூழ்நிலை பிழைத்திருக்கிறது. நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். நீ போகலாம், உன் மகள் பிழைத்திருக்கிறாள். என் பிள்ளை இப்போ சின்ன வயசில் சிக்காயிடுவான் அடிக்கடி. அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் அழுது செவிக்கும் போதெல்லாம் ஒரே வார்த்தை சொல்லுவார், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். அவன் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு சிக்காச்சுன்னா ஃபோன் பண்ணால் கூட ஃபர்ஸ்ட் திங் when I kneel down to pray, the first word comes is, உன் மகன், your son liveth. அவ்வளோதான், அதுக்கு மேலே நோ ப்ரேயர். தேங்க்யூ லார்ட், எழுந்து வந்துடுவேன். கர்த்தர் மட்டும் நடத்துகிறார். உங்கள் பிள்ளைகளை உங்கள் மகன் உங்கள் மகள் பிழைத்திருக்க செய்கிற கர்த்தர். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 107:20, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். நம்ம அதோட நிறுத்திக்கிறோம். அதோட இன்னொரு ஹாஃப் இருக்கு, அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். He delivers them, he is snatching them from the door of death. இது ஒரு பியூட்டிஃபுல் டிரான்ஸ்லேஷன். ஆக்சுவலாக கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் he delivers them from destruction அப்படின்னு இருக்கும். He snatches them from the door of death. அங்கே ஒருத்தன் இழுக்கிறான், நம்மளை பிசாசு இழுக்கிறான். இல்லை நான் இழுத்துட்டு போயிடுவேன், இவன் சாகணும், இவன் சாகணும், இந்த வியாதியை கொண்டாந்து நான் வச்சிருக்கிறேன், இது இந்த இடத்துல நான் அவளை பிடிச்சிட்டு போக வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? snatches out of the hand of the enemy. He snatches out of the door of death. ஆண்டவர் மரணத்தின் படுக்கையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர். கர்த்தர் வியாதியின் விளிம்பிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர். உங்களுக்கு தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதியோட மகனுடைய காரியத்தை குறித்து தெரியும். அவன் சொல்லுவான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், நீ என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அவன் பிழைத்துக் கொள்ளுவான். ஒன் வேர்ட் enough. நீங்கள் என்னத்துக்காக வந்தீங்களோ இன்னைக்கு, one word from the Lord is enough today. He will say, go my son, go in peace and live. Go my daughter, go in peace and live. நம்முடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், அதற்காகத்தான் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அவருடைய வார்த்தையில் என்ன உண்டு? உயிர் உண்டு. அவருடைய வார்த்தையில் ஆரோக்கியம் உண்டு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது. நம்மை சிருஷ்டிப்பது நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறது பெரிய விஷயமா என்ன? One word from the Lord. But you know, the beauty of the Lord is, He not stop with one word. He loves to keep on talking to you. Every day, every moment, ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவருடைய பாதத்திலே சென்று என்னோடு பேசும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் பேசுகிற கர்த்தர். How many of you experience His talking to you? You should. Otherwise, if any child தகப்பனுடைய சத்தத்தை கேட்கவில்லை என்றால் அது என்ன சொல்றது? Unfortunate. That is the birthright for a child to listen to the father's voice. When you are a child of God, you have every right to listen to your father's voice. He will talk. He will talk everything. You ask him, he will tell you. என்ன பண்ணணும்னு கேளுங்க சொல்லுவார், எங்கே போகணும்னு கேளுங்க சொல்லுவார், எதனால் இது நடந்துச்சுன்னு கேளுங்க சொல்லுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்த வேண்டும், அதை எப்படின்னு சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. முதல்ல அதுதான் சொல்லித் தருவார். How to glorify Him, how to exalt Him, how to bring His praises. அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை சொல்லுவதற்காக வியாதியிலிருந்து மரணத்திலிருந்து நம்மை பிழைக்க வைக்கிறார். வசனம் சொல்லுகிறது யோவான் 14:19, நான் பிழைக்கிறபடியினால்
நீங்களும் பிழைப்பீர்கள். இதுதான் இதுக்கு எல்லாத்துக்குமே அண்டர் கிரவுண்டு, எல்லாத்துக்குமே பேசிஸ் என்ன தெரியுமா? இரத்தத்திலே கிடந்த நம்மை பிழைக்க வைத்தார், விசுவாசத்தை கொண்டு நம்மை பிழைக்க வைத்தார், அவருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக நம்மை பிழைக்க வைத்தார், சுகவீனத்தில் இருந்த நம்மை வசனத்தை அனுப்பி பிழைக்க வைத்தார். காரணம் என்னவென்னு தெரியுமா? என் ஆண்டவர் பிழைக்கிறபடியினால் நீங்களும் நானும் பிழைப்போம். நான் பிழைக்கிறபடினால் அவர் சொல்றாரு, உபாகமம் 32:40 நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், வானத்துக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி நான் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். As surely I live. பிரதர் இன்னைக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்தும் போது அருமையான ஒரு பாட் பண்ணார். அவர் நித்தியமானவர், அவர் நிரந்தரமானவர், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதே கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He is unchanging Jesus. His word is unchanging. தன்னுடைய வசனத்தை வானங்களுக்கு மேலாக ஸ்தாபித்து வைத்திருக்கிற கர்த்தர், அவருடைய நாமத்தை, அவருடைய பெயரை, அவருடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாக வைத்திருக்கிற கர்த்தர், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பிழைக்கிறபடியினால் நீங்களும் நானும் பிழைப்போம். சரியா? அவர் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். நாம் என்ன பண்ணணும்? அவர் பிழைச்சிருக்கிறாரு, நம்ம பிழைக்கணும். எப்படி? how you are going to do that? Actually, I was sick for past 1 week. Today, by God's grace, I'm able to talk. Praise God for that. அதுக்காக தான் சொன்னேன் நான். வாய்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? அவரை பற்றி பேசுவதற்காக. Hallelujah. When I said, Lord, I want to speak your word, let my voice be cleared. He cleared my voice. Amen. Hallelujah. That is our Father. எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க? சந்தோஷமா இருங்க, ஜாலியாக இருங்க. யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறீங்களோ தெரியல. Be cheerful. Hallelujah. Be rejoicing in the presence of God. Be rejoicing in your Father's presence. Rejoice in your Master's presence. Rejoice in your companion's presence. Everlasting God, everlasting Father. So now, when Jesus lives and you shall live, how we shall live is because He lives inside of us, we are living. கலாத்தியர் 2:20 சொல்கிறது, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாம் மாம்சத்தின்படி பிழைக்காமல் கிறிஸ்துவினாலே, பரிசுத்த ஆவியினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிழைக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்கணும், மரிக்க வேண்டும். எங்க மரிக்கணும்? சுயம் மரிக்க வேண்டும், நான் மரிக்க வேண்டும். கலாத்தியர் 2:20 மறுபடியும் நான் சொல்றேன். நான் கிறிஸ்துவுக்குள் சிலுவையிலே அறையப்பட்டேன், மரித்தேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் பிழைக்கும் போது மட்டும்தான் உண்மையான பிழைப்பே நடக்கும். The real life is when Jesus lives inside of you. When Jesus' life is manifested in you, then only you and I will live. சுயம் சாக வேண்டும். 1 கொரிந்தியர் 15:31 ஐ திங்க் 1 கொரிந்தியர் 15:31 தான் நினைக்கிறேன். அதில் சொல்கிறாரு, நான் அனுதினமும் சாகிறேன். பால் சொல்கிறாரு, ஐ டை எவ்ரி டே. ரியலாக அவர் செத்தா போனார். அது என்ன அர்த்தம்? சுயம் சாக வேண்டும். மார்க் 8:35 ஆண்டவர் சொல்கிறாரு, தன் ஜீவனை இழந்து போகிறவன், என் நிமித்தமாக இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக அதை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். When you lose your life for Jesus, you shall live. ரோமர் 14:7 விதமாக சொல்லுகிறது, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஐயா, ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். நான் பொழைச்சா என் ஆண்டவருக்காக, நான் செத்தாலும் என் ஆண்டவருக்காக. நான் பிழைத்தாலும் மரித்தாலும் நான் ஆண்டவருடையவனாக இருக்கிறேன். நான் என் இயேசுவனுடையவனாக இருக்கிறேன். நான் என் இயேசுவனுடையவளாக இருக்கிறேன். I am belong to Jesus. Jesus is mine. I am Jesus. நான் அவருடையவள், அவருடையவன், அவர் என்னுடையவர். என் நேசர் எனக்கு உரியவர்.
நான் என் நேசருடையவன், என் நேசருடையவள். இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆவியிலே நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாழும்படியாக வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். அவருக்கேற்றபடி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 8:13 சொல்லுகிறபடியாக, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பைபிள் சிலதில் மூஞ்சியில் நெத்தியில் அரையிற மாதிரி இருக்கும். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். This is the trouble, this is the fight, this is the struggle happening in our everyday life. மாம்சத்தின் செய்கைகளை அழிப்பது, சரீரத்தின் செய்கைகளை அழிப்பது, it's a really a great challenge. But for that only the Holy Spirit has given to you and me. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே இந்த சரீரத்தின் செய்கைகளை அழித்து நம்மை பிழைக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். கர்த்தருக்கென்று அந்த நாள் வரை அவருக்கென்று பிழைப்போம். அவருடைய வருகை மட்டுமாய் அவருக்கென்று பிழைத்திருப்போம். அவருடைய வருகை மட்டுமா அவருடைய துதியை சொல்லி வரும்படியாய் நாம் பிழைத்திருப்போம். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். சுயம் சாகும்படியாக ஐ should die, then he shall live. நான் சாக அவர் வாழுவார். வார்த்தையானவர் வாழ்வாக மாறுவார். வார்த்தை வாழ்வாக வேண்டும். வார்த்தை வார்த்தையாக நின்று போய்விடக்கூடாது. வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். The word should become our life. The word should become our lifestyle. The word should become our everyday moment. The word will become with you, one with you. 1 Corinthians 6:17 சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடே ஒரே ஆவியாயிருக்கிறான். The one who joined to the Lord is one spirit with him. This is the ultimate experience of Christ living inside of you. When Christ living in you, when his word live in you, you and Christ will become one. கிறிஸ்துவும் நீங்களும் வேறு அல்ல. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பார், உங்களோடு கூட பேசுவார், உங்கள் மூலமாக பேசுவார். நீங்கள் நடந்தீர்கள் என்றால் கிறிஸ்து நடந்து வருகிறார். நீங்கள் தொடுவீர்கள் என்றால் கிறிஸ்து தொடுகிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் பேசுவீர்கள் என்றால் கிறிஸ்து பேசுகிறார். இதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்கள் நிழல் பட்டு சுகமாக வேண்டும். If Jesus walking, what will happen? Miracles has to happen. When Jesus is in you, when you walk, what should happen? Miracles should happen. Why it is not happening? Because we are not fulfilling the life of Christ in us. தேவன் நமக்குள்ளே வாழுகிற அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்றதில்ல, பிராக்டிஸ் பண்றதில்ல. Holy Spirit is given to you. Utilize him, talk to him, and develop a relationship to walk with him. Every word that proceeds out of your mouth will be Jesus' words. Every touch of your hands will be Jesus' touch. Every walk of you will be Jesus' walk. Shall we all rise? எல்லாரும் எழுந்துக்கலாம். பாஸ்டர் முதல்ல சொல்லிட்டார், டைம் கரெக்ட் டைம் பாஸ்டர் அப்படின்ட்டார். கரெக்டாக முடிச்சிடலாம். நம்ம ஆண்டவர் நம்ம மத்தியிலே மீண்டுமாக நம்மோடு கூட பேசினார். It could be a simple word, but that is the word given to me and given to you. அவர் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் நானும் பிழைப்போம். அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே நாமும் உயிரோடு இருப்போம். அவர் ஜீவித்திருக்கிறபடியினாலே நாமும் ஜீவித்திருப்போம். அக்கிரமங்களிலே மரித்து கிடந்த நம்மை, ரத்தத்திலே மரித்து கிடந்த நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொன்ன கர்த்தர், நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நம்மை தொடர்ந்து பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர், நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய வார்த்தையினாலே நம்மை சுகமாக்குகிற கர்த்தர், நம்முடைய நாமத்தை சொல்லி வரும்படியாய் நாம் சாவாமல் பிழைத்திருக்க வைத்திருக்கிற கர்த்தர். அவருக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்நாள் வரைக்கும் அவருக்கு அவருடைய லைஃப்ல கெஸ்டா இருக்கலாம். He should not be a guest in your life, my brother, my sister. He should be the master of your life. He cannot be a passerby in your life. He should be the owner of your life. Jesus cannot be your side person in your corner. He should be the number one in your life. When Jesus becomes your number one, world will see whose Jesus is through you.
உலகம் உங்களை பார்த்து இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளும். உலகம் நம்மை பார்த்து கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் பிழைத்திருக்கிற நாங்கள் உம்மை காண்பிக்கிற பிள்ளைகளாய் பிழைத்திருக்க கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையினாலே வாழ எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தையே எங்களுக்கு வாழ்வாக மாற கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், உம்மோடு கூட கரங்கோர்த்து நடக்கிற ஒரு அனுபவம், உம்மோடு பேசுகிற அனுபவம் எங்கள் வாழ்வின் இயல்பாக மாறட்டும் ஆண்டவரே. Let it be a natural thing for us, Lord, to have a fellowship with you, to have a walking relationship with you, Lord Jesus. என் அருமை பிள்ளைகளை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனத்தை இந்நாள் இவ்வளவு நேரம் கேட்டாங்க ஆண்டவரே. நீர் ஒருபோதும் உம்முடைய வந்தவர்களை நீர் சும்மா அனுப்பினதே இல்லை ஆண்டவரே. அவர் பிரசங்கித்தார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படியாக ஆண்டவரே, வந்து உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தான் கேட்டுக்கொண்ட சகல விண்ணப்பத்தின்படி நீர் தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியாய் வந்த பிள்ளைகளை ஆண்டவர் சுகமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் தங்கள் குடும்பங்களிலே வியாதியாய் இருக்கிறதை குறித்து கவலையோடு வந்திருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் வியாதி இப்பொழுது சுகமாவதாக, இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக உம்முடைய வார்த்தை நீர் அனுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, send forth your word and let them be healed in Jesus name. Send forth your word, let them be delivered in your name, O Lord Jesus. Lord, send forth your word, let them be released from the bondage in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையின் வார்த்தையாக இயேசுவின் நாமத்தினாலே, மாம்சத்திலே வந்த இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதிகள் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பொல்லாத அந்தகார சக்திகளின் தாக்குதல்கள் முறியக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், பிள்ளைகள் செழித்திருக்கட்டும், பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. வந்த ஒருவர் கூட வந்த வண்ணமாய் திரும்பி போகவே கூடாது. என் ஆண்டவர் அவர்களை நீர் கனப்படுத்தி அனுப்புவீராக, சுகப்படுத்தி அனுப்புவீராக ஆண்டவரே, நிரப்பி அனுப்புவீராக ஆண்டவரே. குறைவுகள் நிறைவாகட்டும் ராஜா ஆண்டவரே. சபை வாழ்ந்திருக்கும்படியாய், சபைக்கின் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் புதிதாக வந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மன்னாவால் அவர்கள் அனுதினமும் நிரப்பப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதை தேடி வந்தார்களோ அதை அவர்கள் கண்டு கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வல்லமையை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டவர்களாக திரும்பி செல்லட்டும், இயேசுவை போல மாற்றப்பட்டவர்களாய் திரும்பி செல்லட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்பு போதகரையும் குடும்பத்தையும் சபையின் மூப்பர்களையும் தலைவர்களையும் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், ஒவ்வொரு சிறு பிள்ளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஊழியக்காரனாய் நின்று இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். Let them be blessed in Jesus name. Let their households be blessed in Jesus name. Let their lives be blessed in Jesus name. Let their jobs be blessed in Jesus name. Let everyday life of theirs be blessed in Jesus name. அப்பா, உம்முடைய நாமத்துக்கு துதி செலுத்துகிறோம், கனத்தை மகிமையை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் கூட்டும் ஜெயம் பெற்று மாமீசம் சாக ஆவியான
ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் சந்தோஷமும் என்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரப்போகிற நாள் பரிந்தமும் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. Jesus